ஆகஸ்ட் 2 முதல் நலம் காக்கும் ஸ்டாலின். உங்கள் குடும்பத்தின் நலன் அரசின் பொறுப்பு. தமிழகத்துக்கு முதலீடுகளை ஈர்ப்பதற்காக முதல்வர் ஸ்டாலின் வெளிநாடுகளுக்கு சுற்றுப்பயணம் மேற்கொள்ள இருக்கிறார். இந்நிலையில் அவர் தற்போது விமான நிலையத்திற்கு வந்திருக்கிறார். காட்சிகளை பார்க்கலாம். தமிழகத்துக்கு முதலீடுகளை ஈர்ப்பதற்காக முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் ஜெர்மனி உள்ளிட்ட நாடுகளுக்கு 7 நாள் பயணமாக செல்ல இருக்கக்கூடிய நிலையில் முன்னதாக சென்னை விமான நிலையத்திற்கு அவர் வருகை தந்திருக்கிறார். அவரை உற்சாகமாக திமுகவினுடைய தொண்டர்கள், அதிகாரிகள், அமைச்சர்கள் வரவேற்கக்கூடிய அந்த காட்சிகளை பார்க்கிறோம். தமிழக அமைச்சர் பெருமக்கள், அதிகாரிகள், அதே போன்று திமுகவினுடைய முக்கிய நிர்வாகிகள் சென்னை விமான நிலையத்திற்கு வந்து அவரை வழி அனுப்புவதற்காக வந்திருக்கிறார்கள். முன்னதாக அவரை வரவேற்கக்கூடிய அந்த காட்சிகளை பார்க்கிறோம். ஏராளமான புத்தகங்களை அவருக்கு பரிசாக வழங்கக்கூடிய அந்த காட்சிகளை பார்க்கிறோம். இது தொடர்பான கூடுதல் விவரங்களை செய்தியாளர் ரமேஷிடம் கேட்கலாம். ரமேஷ், 7 நாள் பயணமாக அவர் வெளிநாடுகளுக்கு செல்ல இருக்கிறார். முன்னதாக அவர் தற்போது விமான நிலையத்துக்கு வந்திருக்கிறார். விரிவான விவரம். தமிழகத்திற்கு வெளிநாடு முதலீடுகளை ஈர்க்கும் விதமாக ஒரு வார காலம் முதலமைச்சர் ஜெர்மன் மற்றும் இங்கிலாந்து நாடுகளுக்கு செல்கிறார். அதாவது பாத்தீங்கன்னா இது நாளை 31ஆம் தேதி ஜெர்மனியில் நடைபெறக்கூடிய ஐரோப்பாவில் மாபெரும் தமிழ் கனவு என்ற ஒரு நிகழ்ச்சியில் கலந்து கொள்கிறார். தொடர்ச்சியாக பல்வேறு நிகழ்ச்சிகளில் பங்கேற்கிறார். முன்கூட்டியே தமிழக தொழில்துறை அமைச்சர் டி.ஆர்.பி. ராஜா ஜெர்மனி சென்றடைந்து விட்டார். அவர் இதற்கான ஏற்பாடுகளை செய்கிறார். முதலமைச்சருடன் குறிப்பாக முதலமைச்சருடைய செயலாளர் உமாநாத் மற்றும் சண்முகம் IAS மற்றும் தினேஷ் அவருடைய உதவியாளர் உள்ளிட்டோர்களும் செல்கிறார்கள். முதலமைச்சருடைய மனைவி சுந்தா ஸ்டாலின் உள்ளிட்டோரும் செல்கிறார்கள். முதலமைச்சர் 5வது ஆண்டில் 5வது முறையாக வெளிநாட்டுக்கு செல்கிறார். அவருக்கு தமிழக அமைச்சர்கள் அனைவருமே பூங்கொத்து கொடுத்து அவருக்கு வழி அனுப்பி வைக்கிறார்கள். குறிப்பாக இதுவரை பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட இந்த வெளிநாட்டு பயணிகள் மூலமாக ஒரு 15,000 கோடி முதலீடு வந்திருப்பதாக தமிழக அரசு தெரிவித்திருக்கிறது. அது மட்டும் இல்லாமல் இந்த பயணம் மூலமாக எவ்வளவு முதலீடுகள் ஈர்க்கப்பட்டது என்பது குறித்த அறிவிப்பு குறிப்பாக முதலமைச்சர் வரக்கூடிய வெளிநாடு சென்றுவிட்டு திரும்பும் போது அவர் செய்தியாளர்களை இதே போன்ற விமான நிலையத்தில் செய்தியாளர்களை சந்திக்க உள்ளார். அப்போது எவ்வளவு முதலீடுகள் ஈர்க்கப்பட்டது என்ற விவரத்தை தெரிவிப்பார். தற்போது முதலமைச்சர் செய்தியாளர்களையும் சந்திக்க இருக்கிறார். பல்வேறு அரசியல் சார்ந்த கேள்விகளுக்கும் பதிலளிப்பார் என்று சொல்லப்படுகிறது. இன்னும் தமிழக சட்டமன்ற தேர்தலுக்கு 6 மாதங்களே இருக்கக்கூடிய நிலையில் இந்த பயணம் என்பது முக்கியத்துவம் வாய்ந்ததாக பார்க்கப்படுகிறது. தற்போது முதலமைச்சர் செய்தியாளர்களை சந்திக்கிறார். அந்த நேரடி காட்சிகளை நம்ம பார்க்கலாம். சரியா? முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் தற்போது செய்தியாளர்களை சந்திக்கிறார். அந்த நேரலை காட்சிகளை பார்க்கலாம். ஊடக நண்பர்கள் அத்தனை பேருக்கு என்னுடைய நன்றியை, வணக்கத்தை தெரிவித்துக் கொள்ள விரும்புகிறேன். ஒரு வார கால பயணமாக ஜெர்மனி, இங்கிலாந்து ஆகிய நாடுகளுக்கு நான் இன்று இந்த பயணத்தை மேற்கொள்கிறேன். செப்டம்பர் 8ஆம் தேதி நான் திரும்பி வருகிறேன். தாயகம் தமிழகத்துக்கு திரும்பி வருகிறேன். இந்த பயணத்தில் தமிழ்நாட்டை நோக்கி தொழில் முதலீடுகளை ஈர்ப்பதற்காகவும் புதிய ஒப்பந்தங்களில் கையெழுத்து போடுவதற்காகவும் திட்டமிடப்பட்டிருக்கிறது. 2021 திராவிட முன்னேற்ற கழகத்துடைய ஆட்சி பொறுப்பேற்றதற்கு பிறகு இதுவரை 10,62,752 கோடி ரூபாய்க்கான முதலீடுகளை ஈர்த்து 922 புரிந்துணர்வு ஒப்பந்தங்களை போட்டிருக்கிறோம்.
இதன் மூலமாக 32,82,82,032 பேருக்கு வேலை வாய்ப்புகள் உறுதி செய்யப்பட்டிருக்கு. இதில் பெரும்பாலான திட்டங்கள் நிறைவடையக்கூடிய நிலையில இருந்து கொண்டிருக்கிறது. பல நிறுவனங்கள் ப்ரொடக்ஷனை ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. இந்த வளர்ச்சி வந்திருக்கான்னு கேட்கிறவங்களுக்கு ஒன்றிய அரசு வெளியிடுகிற புள்ளி விவரங்களே ப்ரூஃபா இருக்கு. என்னுடைய ஒவ்வொரு வெளிநாட்டு பயணத்திலையும் தமிழ்நாடு அமைதி மாநிலமாக, திறமையான இளைஞர்களை இருக்கக்கூடிய மாநிலமாக, வாய்ப்புகளை உருவாக்குகிற மாநிலமாக நம்ம திராவிட மாடல் ஆட்சி உயர்ந்திருக்கிற காரணத்தினால தரவுகளோட அந்த விவரங்களை எடுத்து சொல்லி தமிழ்நாட்டில் முதலீடு செய்ய அழைப்பு விடுத்திருக்கிறேன். இதுவரைக்கும் ஐக்கிய அரபு அமீரகம், ஜப்பான், சிங்கப்பூர், ஸ்பெயின், அமெரிக்கா ஆகிய 5 நாடுகளுக்கு நான் பயணத்தை மேற்கொண்டு அமெரிக்க பயணத்தில் 19 புரிந்துணர்வு ஒப்பந்தங்கள், ஸ்பெயின் பயணத்தில் 3 புரிந்துணர்வு ஒப்பந்தங்கள், ஜப்பான் பயணத்தில் 7 புரிந்துணர்வு ஒப்பந்தங்கள், ஐக்கிய அரபு அமீரக பயணத்தில் 6 புரிந்துணர்வு ஒப்பந்தங்கள், சிங்கப்பூர்ல ஒரு ஒப்பந்தம்னு 30,037 நபர்களுக்கு வேலைவாய்ப்புகளை உறுதி செய்யக்கூடிய 36 புரிந்துணர்வு ஒப்பந்தங்கள் மேற்கொள்ளப்பட்டு 18,498 கோடி ரூபாய்க்கான முதலீடுகளை தமிழ்நாட்டுக்கு வந்திருக்கு. இந்த 36 ஒப்பந்தங்கள்ல 23 திட்டங்கள் பல்வேறு செயல்பாட்டு நிலைகள்ல இருக்கிறது. இதோட தொடர்ச்சியாகத்தான் ஜெர்மனி, இங்கிலாந்து ஆகிய நாடுகளுக்கு நான் புறப்பட்டு செல்கிறேன். அங்கே மேற்கொள்ளப்படக்கூடிய எம்ஓயூக்கள் பற்றி பிரஸ் ரிலீஸ நான் தர சொல்லி இருக்கிறேன். உங்களுக்கு திரும்ப வர அன்னைக்கும் நான் உங்களை சந்திச்சு இது குறித்து விவரமா சொல்ல இருக்கிறேன். இந்த பயணத்தில் குறிப்பா சொல்லணும்னா செப்டம்பர் 4ஆம் தேதி ஆக்ஸ்போர்டு யூனிவர்சிட்டியில் நடக்கிற சுயமரியாதை இயக்க நூற்றாண்டு கருத்தரங்க நிகழ்ச்சி நான் கலந்து கொண்டு பகுத்தறிவிப்புகள் தந்த பெரியார் படத்தை திறந்து வைக்கக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு நிகழ்வு நடைபெற இருக்கிறது. நாட்டிலேயே அதிவேகமாக வளர்ச்சி பாதையில் நடைபெறக்கூடிய நம்முடைய தமிழ்நாட்டை நோக்கி புதிய முதலீடுகளை ஈர்க்க நான் சொல்லுகிறேன். ஆகவே உங்களுடைய வாழ்த்துக்கள் எனக்கு வேணும். தமிழ்நாட்டு மக்களோட அன்போடு நான் புறப்பட்டு செல்கிறேன் என்பதையும் உங்களிடத்தில் நான் மகிழ்ச்சியோடு தெரிவித்துக் கொள்கிறேன். பயணங்களால் தமிழ்நாட்டிற்கு உண்மையாவே பலன் உண்டா என்ற விமர்சனங்கள் முன்வைக்கப்படுகின்றன. என்ன விமர்சனம் சொல்றாங்க? அதிமுக பொறுத்தவரை தொடர்ந்து விமர்சனங்கள் முன்வைச்சுட்டு இருக்காங்க வெளிநாட்டு பயணங்கள் தொடர்பாக. வெளிநாட்டு பயணத்தை பொறுத்த வரைக்கும் எதிர்கட்சி தலைவராக இருக்கக்கூடிய பழனிசாமி அவர்கள் இதை குறித்து கூட விமர்சனம் பண்ணியிருக்கிறாரு. பழனிசாமியை பொறுத்த வரைக்கும் தன்னுடைய பயணங்கள் எப்படி இருந்துச்சோ அப்படித்தான் இந்த பயணங்கள் இருக்கும்னு நினைக்கிறாரு. ஆனா நான் கையெழுத்து போடக்கூடிய அளவுக்கு அனைத்து ஒப்பந்தங்களும் நடைமுறைக்கு வந்திருக்கு. தமிழக சட்டமன்ற தேர்தலுக்கு இன்னும் ஒரு 7 மாசம் தான் இருக்கு. புதிய கட்சிகள், ஏன்னா திமுக கூட்டணி ஆல்ரெடி 9 கட்சிகள் பக்கம் இருக்காங்க, புதிய கட்சிகள் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கா சார்? புதிய கட்சிகள் வரலையா? புதிய வாக்காளர்கள் திமுக பக்கம் வந்து கொண்டிருக்கிறார்கள். உண்மை சார். பீகார் கூட போயிட்டு வந்தீங்க அண்மையில. அந்த பீகார்ல எலெக்ஷன் கமிஷன் சில விஷயங்கள் பண்ணதாக அங்க சொன்னீங்க. தமிழ்நாட்டில் அதே மாதிரி வாய்ப்பு இருக்கா சார்? அதே மாதிரி எலெக்ஷன் கமிஷனுடைய செயல்பாடுகள் இருக்கும்னு நினைக்கிறீங்களா நீங்க? யார் எப்படிப்பட்ட சதி செஞ்சாலும் அதை முறியடிக்கிற வல்லமை தமிழ்நாட்டுக்கு உண்டு. ஏன் பீகார்ல கூட தேர்தல் ஆணையம் நினைச்சது நடக்காது. உண்மையா நான் போயிட்டு வந்த அனுபவத்தில் சொல்றேன். ஏன்னா அங்கேயும் மக்களை எழுச்சி பெற வைக்க தேர்தல் ஆணையம் உதவி செஞ்சிருக்கின்றதுதான் உண்மை. சி ஓட்டர்ஸ் கருத்து கணிப்பு குறித்து உங்க கருத்து என்ன சார்? சி ஓட்டர்ஸ் கருத்து கணிப்பு நடத்திருக்காங்க, அது குறித்து உங்க கருத்து என்ன? எந்த கருத்து கணிப்பு இருந்தாலும் எல்லா கருத்து கணிப்புகளையும் மிஞ்சி ஒரு அமோக வெற்றி தான் திமுக கூட்டணி பெறப்போகுது. அதுல எந்த சந்தேகமும் இல்லை.
சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. நான் அதிகம் பேச மாட்டேன், இதுக்கெல்லாம் பேச வேண்டிய அவசியம் இல்லை. பேச்சை குறித்து செயலில் நம்முடைய திறமையை காட்டணும், அவ்வளவுதான் என்னுடைய கொள்ளும். தமிழகத்துக்கு முதலீடுகளை ஈர்ப்பதற்காக முதல்வர் மு க ஸ்டாலின் இங்கிலாந்து, ஜெர்மனி உள்ளிட்ட நாடுகளுக்கு பயணம் மேற்கொள்ள நிலையில் முன்னதாக சென்னை விமான நிலையத்தில் அவர் செய்தியாளர்களை சந்தித்தார். கடந்த முறை சென்று வந்த வெளிநாட்டு சுற்றுப்பயணங்களின் மூலம் ஏற்பட்ட ஒப்பந்தங்கள், அதன் மூலம் கிடைத்த வேலைவாய்ப்பு உள்ளிட்டவைகளை அவர் பட்டியலிட்டு பேசியிருக்கிறார். மேலும் அரசியல் சில கருத்துக்களையும் அவர் பேசியிருக்கிறார். கருத்து கணிப்புகள் என்ன சொன்னாலும் அவற்றை மிஞ்சி திமுக வெல்லும் என்றும் அவர் சுட்டிக்காட்டியிருக்கிறார். கருத்து கணிப்புகள் என்ன சொன்னாலும் அவற்றை மிஞ்சி திமுக வெல்லும் என்று முதலமைச்சர் உறுதிபட பேசியிருக்கிறார். அவர் பேசிய முழு விவரங்களையும் பின்னர் வரக்கூடிய செய்திகளில் நாம் விரிவாக பார்க்கலாம். ஆகஸ்ட் 2 முதல் நலம் காக்கும் ஸ்டாலின். உங்கள் குடும்பத்தின் நலன் அரசின் பொறுப்பு.